சொல்றது நமக்கு படம் தெரியணும். அப்படியே டவக்கன் மண்ணை இழுத்தான் பாருங்க. அவன் டேய் பிச்சு கூட பிச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னா, இப்ப இந்த ரெண்டாவது இருக்கிறவன் ஆனா நமக்கு தானே படம் மறைக்குது, நாம என்ன பண்றதுன்னு இவன் பார்த்தான். இத மெதுவா எடுத்தான், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தான். படம் முடியும் போது இவனுக்கு முன்னால இருந்தவன் பள்ளத்துல போயிட்டான். அப்ப பக்கத்துல உள்ள கேட்டான், ஏண்டா நீ பள்ளத்துல இருக்கிறியே, உனக்கு சொரண வரலையா அப்படின்னு கேட்டான். அவன் மெதுவா தானே சொரண்டுனான். மெதுவா சொரண்டுனா உனக்கு ஊழல் கிடையாதா? ஏயா ஒரு ரூபா உனக்கு ஒரு பெருசாவே தெரியலையா? ஒரு அம்மா அன்னைக்கு பஸ் நடந்து போயிட்டு இருக்கு, ஒரு பையன் ரூபா கணக்கில் எடுக்க போறான். அது ஒரு ரூபா தானே கிடக்கு. ஒரு ரூபா அவ்வளவு கேவலமா? இந்த ஒரு ரூபாய் எல்லாம் சேர்ந்துதான் 1,76,000 கோடியோ அல்லது 1,86,000 கோடியோ. ஒரு ரூபாயில இந்தியாவில எங்கனாலும் போன்ல பேசலாம். ஒரு ரூபாயில பிரதமர் அலுவலகத்துக்கு 2 போஸ்ட் கார்டு போடலாம். சார் இந்த ஒரு ரூபாயால நான் பெரிய சிரமப்பட்டிருக்கிறேன் சார். நான் என்ன மெட்ராஸுக்கு போகும்போது ஒரு தடவை இந்த ஒரு ரூபாய் என்ன பெரிய படாப்படுத்திடுச்சு சார். நான் என்ன சார் படாப்படுச்சு சார்? ஒரு ஹோட்டல் கிட்ட வண்டியை நிறுத்தினாங்க சார். சரி நிறுத்தினாங்க, இந்த ஒரு ரூபாய் என்ன பண்ணுச்சு சார்? நான் எம்ஏ பாஸ் பண்ணிட்டேன் சார். ஓஹோ எம்எஸ்சி பாஸ் பண்ணிட்டேன். அப்படியா? எம்எட் பாஸ் பண்ணிட்டேன். அடடா யூரின் பாஸ் பண்ண முடியாம நான் பட்ட பாடு இருக்கே. நான் சொன்னேன், இந்த ஒரு ரூபாய்க்கு யூரினுக்கு என்னையா சம்பந்தம்னு கேட்டேன். யூரினுக்கு போற இடத்துல 4 ரூபான்னா சார். 3 ரூபா சில்லறை இருந்துச்சு, 1 ரூபா சில்லறை இல்ல, வெளியே வச்சுட்டான் சார். நான் ஆனா கொடுமை நம்ம நாட்டை மாதிரி எங்கேயும் கிடையாதுங்க. வெளிநாட்டுல ரூமுக்குள்ள ஃப்ரீயா இருக்கலாம், வெளியில இருந்தா ஃபைன். நமக்கு வெளியில ஃப்ரீயா இருக்கலாம், உள்ள இருந்தா ஃபைன். என்ன கொடுமை சார்? யாராவது கோபப்படுறோமா? கோபப்படுறோமா? நமக்கு உள்ளத நம்ம கோபப்படணும். சின்ன சின்னதுக்கெல்லாம் கோபப்படணும். என் பக்கத்துல ஒருத்தன் நான்லாம் கோபப்படுவோம் தெரியுமா சார்? கிழிச்ச ஏன்னா அவன் மூஞ்சில எவ்வளவு பீடிய ஊதி ஊதி தள்ளிட்டு இருக்கிறான். சப்புன்னு அவன் மூஞ்சில அறியாம பாத்துட்டு இருக்கிறேடா அப்படின்னு. அவன் அவன் சொந்தக்காரனா போயிட்டான். என்ன பண்ண சொல்றீங்கன்னா, டேய் சொந்தக்காரன் காசு கொடுத்தா கோபப்பட வேண்டாம், அவன் காச நோயிலாடா உனக்கு தர்றான். சொந்தக்காரன் எது கொடுத்தாலும் வாங்கிருவியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. புகைப்பழக்கத்தால புகைப்பழக்கம் உள்ளவனுக்கு ஸ்மோக்கர்ங்கிற ஒரு பேர் தான். ஆனா அதை சுவாசிக்கிறவனுக்கு செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர்னு ஒரு பேரு, பேசிவ் ஸ்மோக்கர்னு இன்னொரு பேர். இதனாலதான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. வீட்டுல இன்னும் பெண்கள் கோவப்படுங்க. குடிச்சிட்டு வந்தானா, பீடி குடிச்சிட்டு வந்து ஊதுனானா, ஏங்க கோவப்படுங்க, தயவு செய்து வெளியில போங்க. இந்த பிள்ளை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ போ, உன் பேர்ல பாலிசி இருக்கு, இந்த பிள்ளை வளரணும், கொஞ்ச நாளைக்காது பீடி நிறுத்து அப்படின்னு கோவப்படுங்க. அமராவதி புதூர் வழியா வரும்போது எனக்கு சரியான கோபம் அந்த ஊர் மக்கள் மேல. கண்ணதாசன் படிச்ச பள்ளி, கண்ணதாசனை பத்தி எல்லாரும் பெருமையா சொன்னாங்க. கண்ணதாசன் படிச்ச பள்ளியில இது கண்ணதாசன் பயின்ற பள்ளின்னு எழுதி வைக்கிறதுக்கு ஏன் உங்களால சொல்ல முடியல? பாரதியார் சேதுபதி பள்ளியில வேலை பார்த்தாருங்கிறத பெருமையா எழுதி வச்சிருக்கிறான். பாரதியார் பணியாற்றிய பெருமை உடைத்து இது கண்ணதாசன் பயின்ற பள்ளின்னு பெருமையா எழுதி வைக்கிறான்ல. எனவே நாம் கோபப்பட வேண்டும். கோபப்படணும்னா அடிதடியெல்லாம் தூக்க வேண்டாம், கோபத்தை காட்டுவோம். சிறுமை கண்டு பொங்குவாயின்னு பாரதி சொன்னால, நமக்கு வர்ற சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபப்படுவோம். நாடு நல்லா இருக்கு சார். என்னது பையனும்